கௌதம் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கரெக்டாக வந்து அஜய் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸரை வந்து பிடிச்சிட்டாப்லன்னே சொல்லலாம் நம்ம இந்திரா. அப்போ வந்து கௌதமுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எபிசோடு. இந்திரா வந்து செம சோகமாக வந்து உட்காந்துருக்காங்க ரூமில். அடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கௌதம் வந்து திட்டுறாப்புல, நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடுற? இப்போ தான் அம்மா வந்து சமாதானப்படுத்தி ஓரளவு நல்லபடியாக இப்போ தான் ஆசீர்வாதம்லாம் பண்ணாங்க. இந்த சமயத்தில் வந்து நீ தேவையில்லாமல் ஓவராக நீ திங்க் பண்ணுற இந்திரா. நீ தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிட்டு இப்போ வந்து மேற்கொண்டு நான் அம்மா கிட்ட வந்து நீ கோவப்பட்டு கெட்ட பேரை தான் வாங்கிக்கிற. இது மாதிரி நீ செய்யாத அப்படின்னு சொன்னோன்னே, என்ன கௌதம் சொல்கிற, நீ என்னை வந்து திட்டிக்கிட்டே இருக்க தேவையில்லாமல் அப்படின்னு சொன்னோன்னே, யார் நான் இப்போ தேவையில்லாமல் திட்டுறேனா? ஏன் உனக்கு உன்னால் வந்து எதுலேயும் தலையிடாமல் இருந்தால் தான் வந்து நம்ம வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். அது ஏன் உனக்கு வந்து புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னு, கௌதம் நீ சொன்னதே சொல்லாத, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம குடும்பத்தை நம்ம தானே காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு, எல்லாத்தையும் நீ தான் காப்பாற்றிக்கிறேன்னு எல்லாத்தையும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காத. அமைதியாக மற்ற சுபாலாம் அவங்கெல்லாம் இல்லையா, அவங்கெல்லாம் சும்மா இருக்கும்போது நீயும் சும்மா இரு, மற்றது தன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ராகினி வந்து சோகமாக இருக்கிற மாதிரி தனியாக ரூமில் உட்காந்துக்கிட்டு டல்லாக இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து கரெக்டாக ராமச்சந்திரன் வந்து அழைச்சிட்டு வராங்க நம்ம ஜெயா. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு பேசுகிறாங்க. பார்த்தீங்களா என் தங்கச்சி எவ்வளோ சோகமாக இருக்கா அப்படின்னோடனே இந்த பக்கம் சிரிக்கிறாங்க. அவங்க வந்ததை பார்த்ததுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. விடுக்கா, நீ வந்து உன் ஃபங்க்ஷன் நடத்துகிறத பாரு, உனக்கு உன் குடும்பம் உன் மருமக இப்போ பசங்க தானே முக்கியம், நான் வந்து இந்த குடும்பத்தில் யாரோ தானே அப்படின்னோன்னே, பார்த்தீங்களாங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு, நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்னோன்னே, வேண்டாம் மாமா வந்து என்னை வந்து கண்டுக்கவே மாட்டார், இப்போ கூட ஏதாவது பேசுகிறாரா எனக்கு ஆறுதலா, அதெல்லாம் எதுவுமே இவர் பேச மாட்டார் தான், இவர் வந்து எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ஏன் தலையை உருட்டுற அப்படின்னோன்னே, பார்த்தியாக்கா இப்போ கூட வந்து என்னையே தான் வந்து சத்தம் போடுறாரு தவிர உனக்கு ஆதரவாக வந்து நான் எப்போதுமே இருப்பேன்க்கா, நீ சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு வழக்கம் போல் வந்து இந்த ராகினி வந்து கடுப்பை கிளப்பிக்கிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்தது வந்து சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வர்றப்ப வந்து கௌதம் வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்காப்புல நம்ம ஜேபி கிட்ட. அவர் வந்து சொல்கிறாங்க, இப்படி ஃபேமிலி ஃபங்க்ஷன் எப்படி நின்றுச்சுனே தெரியல சார் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் நல்லபடியாக வீடெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி, நான் போய் பேசி சமாதானப்படுத்தி ஜெயாமாவையும் ராகினியும் பேசி ஒன்றா அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போயிட்டு ஜேபி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பெரிய விஷயம்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, இது ஒரு சின்ன விஷயம் ஏதோ நடந்து போச்சு, இத்தனை பேர் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, மினிஸ்டர் வேறு வரப்போகிறாரு, அதனால் நீங்கள் வந்து பக்குவமாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும், இத்தனை பேர் குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறீங்கன்னு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்கள் தங்கச்சியும் சும்மா இல்லை, வந்து உங்களுக்காக ஒன்றுன்னா துடிச்சு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு 4-5 பிட்டு வந்து சேர்த்து அவருக்கு சாதகமாக போட்டு விட்றோன்னே, ரொம்ப நன்றி அப்படின்னு கண்ணிலேயே காமிச்சிக்கிறாங்க. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வர்றப்ப அஜய்க்கு ஃபோன் போடுறப்பல நம்ம ஆள் செக்யூரிட்டிக்கு ஜேபி, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வருவார் மினிஸ்டர், வந்துட்டு போனதுக்கப்புறமேட்டுக்கு நான் உனக்கு கரெக்டான சமயம் சொல்கிறேன், அந்த சமயம் என்ன செய்யணும்னு தெரியும்ல, கையில் இருக்க பொருளை வச்சு பார்த்து பண்ணிடு அப்படின்னு சொன்னோன்னே, சரி அதெல்லாம் பார்த்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு கரெக்டாக வந்து மினிஸ்டர் வராங்க. மினிஸ்டர் வந்தோடனே ஜெயா வந்து எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறாங்க, மொத்த குடும்பத்தையும். இதுதான் வந்து சுபா, இது வந்து ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப வந்து கரெக்டாக வந்து கௌதம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப, கடைக்குட்டி இவன் தான் என் மொத்த பிஸ்னஸையும் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த சின்ன வயசில் நீங்கள் இவ்வளோ பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் தம்பி அப்படின்னோடனே, நன்றி சார் அப்படின்னோடனே முடிச்சிடுறாங்க. ராமச்சந்திரன் வந்து கரெக்டாக பதிலடி ஜெயாவுக்கு கொடுத்த மாதிரியே கரெக்டாக கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார், வீடை சுற்றி காமிங்கன்னு வந்து கரெக்டாக சொல்கிறாப்புல ஜெயா வந்து ராமச்சந்திரன் கிட்ட, ஒரு நிமிஷம் இருங்க சார் வாங்க போகலான்னப்ப, இருங்க என்னோட சின்ன மருமக வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்திராவை கெத்தாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. செம கடுப்பாயிட்டாங்கன்னே சொல்லலாம் ராகினியும் ஜெயாவும். ஆனால் அவங்க 2 பேரும் மூஞ்சி செம பல்பு கொடுத்தாரு ராமச்சந்திரன், வேறு லெவலில் மாசம் ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம். ஜெயாவுக்கு வந்து செம கடுப்பில் இருக்கப்ப வந்து, இவ தான் என் சின்ன மருமக வந்து இந்திரா, இவன் வந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு பாஸ் பண்ணிவிட்டு வேறு லெவலில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா வாழ்த்துக்கள்மா சார், நான் உங்களை பற்றி நிறைய ஆர்டிக்கல்லாம் வந்து படிச்சிருக்கேன் சார், நீங்கள் வந்து நம்ம துறைக்கு வந்து நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க சார், உங்களை ஃபாலோ பண்ண வந்து மற்றபடி நீங்கள் இப்போ வேறு லெவலில் பெரிய ஆளாகிடலாம் சார், அதே மாதிரி நாங்களும் உங்களை நம்பி தான் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம் உங்களை பார்த்து அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியாம்மா அப்படின்னோடனே ஜெயா கிட்ட வந்து பெருமையாக பேசுகிறாங்க இந்திராவை பார்த்து. உங்கள் பொண்ணு மருமக வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆஃபீஸரை இப்படிலாம் வர வைக்கிறது, மருமகளை வந்து வேறு பெரிய விஷயங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட்டான கேர்ள் வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, வீட்டுக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து படிக்க வச்சு பெரிய ஆஃபீஸர் ஆகணுங்க, உங்கள் குடும்பத்தை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப
இந்த பக்கம் அழைச்சிட்டு போய் சுற்றி காமிச்சதுக்கப்புறம் மினிஸ்டர் அங்கேருந்து போயிடறாங்க. போனதுக்கப்புறம் வந்து ஜெயா கிட்டக்க பக்கத்தில் வந்து இந்திரா வந்து நிற்கிறப்ப வந்து சாரி பழைய அவங்க கொடுத்த புடவை வந்து நினச்சி ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டாக சுபா வந்து சொல்கிறாங்க, என்ன நீ ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னா இங்கே டக்குன்னு நவுந்து போகிறாங்க. அவங்க அம்மா வந்து தடுக்கிறாங்க, இருமா தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டக்குன்னு நவுந்து வராங்க. நவுந்து வரப்போ செக்யூரிட்டி கரெக்டாக அஜயை பார்த்துடுறாங்க. அஜய்க்கு வந்து கரெக்டாக ஃபோனை போட்டு இந்த மாதிரி கௌதமை வந்து மேலே அனுப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து கையில் உள்ள பொருளை எடுத்து அஜய் வந்து கரெக்டாக குறிப்பாத்துட்டு இருக்கப்ப இந்திரா வந்து ஓடி வந்துடுறாங்க. வந்து கரெக்டாக சட்டையை பிடிச்சி தடுக்கிறப்ப வந்து கௌதம் வந்து ஆன்னு கத்துறாங்க. அந்த சமயத்தில் இந்திராவும் பக்கத்தில் வச்சு தடுக்க பார்க்குறாங்க. அது ஏதோ டிமில்னு சத்தம் வந்துடுது. சத்தம் வந்தோடனே பார்த்தா அதிர்ச்சியாகி கௌதம் கையை தூக்கி கீழே விழுவுற மாதிரி கட்டுறாங்க. இந்த பக்கம் அதிர்ச்சியாகி கத்துறாங்க இந்திரா, என்ன ஆச்சு அப்படின்னு கௌதம்னு கத்துறாங்க. அதோட எபிசோட வேறு லெவலில் முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.